Hi friends, welcome to Chellam Tips. இன்னைக்கு நம்ம வீடியோல ஈஸியான ஒரு DIY பார்க்க போறீங்க. சோ யூஸ்லெஸ்ஸா நம்ம தூக்கி போடுற இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா? சோ யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில் இத வச்சு நம்ம ஈஸியான ஒரு DIY, யூஸ்ஃபுல்லான ஒரு DIY பார்க்க போறோம். சோ இவ்ளோ மேக்கப் திங்ஸையுமே நான் வந்து இந்த ஒரு ஆர்கனைசர்ல எவ்ளோ அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த DIY எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு இல்லையா? ஸோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு இந்த கீழ் போர்ஷன் தேவைப்படும். ஒரே ஒரு பாட்டிலில் மட்டும் இந்த மேல் போர்ஷனும் தேவைப்படும். எத்தனை பாட்டில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னாக்கா, இதே மாதிரி பாட்டில் வந்து நம்ம வந்து 6 பாட்டில் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரே ஒரு பாட்டிலில் மட்டும் இந்த மேல் போர்ஷனையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஃபினிஷிங்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கிட்டு நம்ம இதை எப்படி நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஓரங்களை எல்லாமே ஃபினிஷிங்காக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து 6 இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து மேலே வந்து கையை விட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு கீரமும் எதுவுமே இருக்கக்கூடாது இல்லையா? ஃபினிஷிங்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டேப் எல்லாமே. ஸோ 5 ரூபா தான் இந்த டேப் வந்து கோல்டு கலரில் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு மேலே இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த டேப் இல்லை அப்படின்னாக்கா செல்லோ டேப் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கோங்க. கிராஃப்ட் திங்ஸ் எல்லாமே கிடைக்கிற கடையில் இந்த டேப் வந்து கிடைக்கும். ஸோ வாங்கி ஒட்டிக்கோங்க. இதுக்கப்புறமே வந்து நம்ம வந்து இதில் வந்து கிளாத் வச்சு அரேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ வந்து நான் இதை சைஸ் வச்சுட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஓரம் இருக்கிற பகுதியாகவே நான் பார்த்து கட் பண்ணிக்கிறேன். அப்போ ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த பாட்டிலை வச்சு இந்த கிளாத்தை வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ பாட்டில் தெரியாத அளவுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து சைனிங் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ ஹாட் க்ளூ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி. நீங்கள் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஒட்டுற க்ளூ வந்து ஃபெவிகால் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அது கூட சேர்த்து அந்த மெயினாக அந்த பாட்டில் கூட சேர்த்து சென்டரில் வச்சுருக்க அந்த பாட்டில் கூட சேர்த்து எல்லாத்தையுமே ஒட்டிடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டிடலாம். ஸோ ஒட்டிட்டு இந்த சென்டர்லேயுமே நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டி விட்டுடலாம். இப்போது இது வந்து கீழே வந்து ஒரு அட்டை வச்சு நம்ம வந்து கவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த சேஃப்க்கு ஒரு அட்டை கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு இதை வச்சுட்டு நம்ம வந்து பேனாவால் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் வர DIY எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் அவ்வளோ தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவ்வளோ அழகாக கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது படிக்கும்போது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதே மாதிரியே எப்போதுமே என்னோடய வீடியோஸ்க்கு வந்து உங்களோட சப்போர்ட் ஆதரவு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம வந்து அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாத்தை வந்து நம்ம இது கூட வச்சு ஒட்டிக்க போகிறோம். ஸோ ஃபினிஷிங்கான இருக்கிற அந்த பக்கத்தை வந்து நான் கீழே வச்சுக்கிறேன். ஃபினிஷிங் இல்லாத அந்த பக்கத்தை மேலே வச்சுக்குவோம். நம்ம வந்து இதை வந்து இப்படியே கூட வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக தான் நான் வந்து இந்த கிளாத் வந்து இது கூட வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ எப்படி ஒட்டுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதே மாதிரியே ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நான் ஹாட் க்ளூ வச்சு ஒட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹாட் க்ளூ வச்சு நம்ம ஒட்டும்போது ஹீட்டான இடத்துல நம்ம அதுவும் லேஸான பிளாஸ்டிக் இல்லையா? ஸோ இது வந்து மெல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஒயிட் ஃபெவிகாலே யூஸ் பண்ணி இந்த கிளாத்தை ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு நீங்கள் சென்டரில் மட்டும் புஷ் பண்ணி விடுங்க. ஸோ ஷேப் கிடைக்கிறதுக்காக. இப்போ ஃபுல்லாக ஒட்டிட்டு வந்தாச்சு. ஸோ கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ ஃபுல்லாக ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே வந்து இது கூட நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிடலாம். ஒட்டிட்டு எக்ஸஸாக ஏதாவது அந்த அட்டை தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா ஸோ அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு லேஸ் வச்சு ஒட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட அந்த கிளாத்தோட அந்த பிசிறு தெரியாமல் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஆப்ஷன் தான். உங்களுக்கு என்ன உங்ககிட்ட இருக்கோ ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி கேர்ள் பேபியோட ஃப்ராகு அந்த மாதிரி இருக்கும்போது வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடும்போது இந்த மாதிரி லேஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அதெல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அடுத்த ஒரு டிஐஒய்க்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பாருங்கள் நம்ம ஒட்டியாச்சு. கீழேயும் அதே மாதிரி ஒரு லேஸ் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இந்த மாதிரி ஒரு மிரர் வந்து அங்கங்கே ஒட்டியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்டோன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒட்டிக்கோங்க. மேலே வந்து இந்த மூடி தெரியாமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி லேஸ் வச்சு நான் ஒட்டிட்டு ஒரு ஸ்டோன் வச்சு ஒரு கல் மாதிரி ஒரு ஸ்டோன் வந்து நான் ஒட்டியிருக்கேன். பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கு இல்லையா? ஸோ நம்ம அதுக்குள்ளே ஏதாவது போடுறதா இருந்தால் அந்த மூடியை திறந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் நம்மளோட டிஐஒய் முடிஞ்சிடுச்சு. ஸோ சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வேஸ்ட் பாட்டில்ஸ் வச்சு நம்ம வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த டிஐஒய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ கோல்டன் கலருக்கும் அந்த ஆரஞ்சு கலருக்கும் ரொம்பவே காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரொம்பவே ஈஸியான இந்த ஆர்கனைசர் நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சு உங்களோட இவ்வளோ மேக்கப் ஐட்டம்ஸையும் இதில் அழகாக ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவும் ரொம்பவே ரிச் லுக்கில் ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து வேஸ்ட் பாட்டில் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து உங்களோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது டிசைன் பண்ணுங்கள். ஸோ இது நீங்கள் பண்ண ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி என்னை இன்னுமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் செல்லம் டிப்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.